இந்த மூன்றாவது மாத ஜோதிட கருத்தரங்கினுடைய முதல் பேச்சாளராக ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர், இந்த திருச்செங்கோடு மண்ணின் மைந்தர், அன்பு சகோதரர் ராஜாசங்க ஐயா அவர்கள். தலைப்பு ஐயாவுக்கு இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜோதிடமும் வருமானமும். என்ன ஜோதிடத்தில் என்னங்க வருமானம்? ஏன்னா ஜோதிடமும் வருமானம். அவர் தொழில்முறை ஜோதிடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவருக்கு ஜோதிடமும் வருமானமும் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுக்குறேன். ஜோதிடத்தின் மூலிமா எப்படி வருமானத்தை நீங்கள் ஈட்டலாம், எப்படிலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஐயாவுடைய தலைப்பை இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். ஐயா கிட்டே நான் அதை சொல்லலை. ஏன்னா தலைப்பை முன்னாடியே கொடுத்தா அதுக்காக உட்காந்து பிட்டு காப்பி ரெடி பண்ணிட்டு வருவீங்க, ஒரு எக்ஸல் ஷீட்டு. ஆனால் தலைப்பை இங்கேயே கொடுத்தோம்னா தான் அனுபவ ரீதியான கருத்துக்கள் கிடைக்கும். அதனால தான் ஐயா பேசக்கூடிய தலைப்பு ஜோதிடமும் வருமானமும். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. இங்கு ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 3வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அது சமயம் இந்த ஜோதிட நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களும் தம்பதியாக இந்த திருச்செங்கோட்டிலே மிகப்பெரிய சிறப்பு விழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கும் அவர்களுக்கு எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு காலங்கள் அவர்களது பெயரும் புகழும் நிலைத்திருக்க எல்லா வல்ல அம்மையப்பன் அருள் புரிய அன்போடு வேண்டிக்கொண்டு நான் தலைப்பு கொள்ள போகிறேன். ஐயா எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஜோதிடம் வருமா வராதா. யாருக்கெல்லாம் ஜோதிடம் வரும், யாருக்கு வராது? இப்ப எல்லாருமே ஒரு கார் டிரைவரா போறாங்க, கார் டிரைவரா கத்துக்க போறாங்க. எனக்கு கார் ஓட்ட வருமா அப்படின்னு கேட்ட போறாங்க. நான் பழகிக்குவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப அங்க போனோன்னு சொல்லித்தராங்க, பழகிக்கிறாங்க. ஆனா இந்த ஜோதிட துறையில மட்டும்தான் எனக்கு ஜோதிடம் வருமா? முதல்ல பார்த்து சொல்லுங்க, என் கட்டம் எப்படி இருக்கு, என்ன சொல்லுது, இதை தான் கேட்பாங்க. யாருக்கெல்லாம் ஜோதிடம் வரும் அப்படின்னா எல்லாருக்குமே ஜோதிடம் வரும். பாருங்க, எனக்கு 6ல் இருக்குங்க ஐயா, எனக்கு லக்னாதிபதி 6ல் இருக்கு, எனக்கு ஜோதிடம் வருமா? அதை தடை தாமதத்தை சொல்லக்கூடிய வீடு. அதே போல இந்த 8ஆம் இடத்துல எனக்கு ஜோதிடம் இருக்கு, எனக்கு லக்னாதிபதி இருக்கு, அப்ப எனக்கு ஜோதிடம் வருமா? 12ல் இருக்கு, ஜோதிடம் வருமா? யாருக்கெல்லாம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல லக்னாதிபதி இருக்கோ அவர்கள் தான் யாரும் சொல்லாத விஷயத்தை சொல்ல போவாங்க, யாருமே சொல்லாத விஷயத்தை சொல்லுவாங்க. லக்னாதிபதி 6, 8, 12ல் இருக்கக்கூடியங்க. சரி, இந்த 6, 8, 12 3னா அரைமறைவு. ஏன் 3னா அரைமறைவுன்னு வச்சாங்க? உடல் உறுப்புகளில் எடுத்துக்கலாம். நாம் எப்படி எப்படின்னா பாருங்க, மனித உறுப்புகளில் 3ஆம் இடம் என்பது நம்மளோட கைகளுடைய அக்கில் பகுதி. இன்னைக்கு அது அந்த அக்கில் பகுதி நிறைய பேர் மறைக்கிறக்கூடிய இது அமைப்பு இல்லை. அடுத்தது 6வது வீடு என்பது மறைபொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது வீடு அடி வயிறு. 8வது வீடு இனப்பெருக்கத்தை சொல்லக்கூடிய மர்ம உறுப்பு. 12வது வீடு கால் பாதம். அதனால ஒருவர் ஜாதகத்தில்
சூரியன் பலமானால், ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் பலமானால், பலவீனமானால், இது என்ன பலம் பலவீனம் அப்படின்னா, யாருக்கு ஜாதகத்தில் சூரியன் ராகு கேது சாரம் 6, 8, 12 அமர்ந்திருக்கிறார் அல்லது அவங்களுடைய சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு இருந்தாலும், அல்லது திதிசூனியம் ஆயிட்டார், சூரியன் வந்து திதிசூனியம் ஆயிட்டார், அவர் பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறார் அல்லது பாதகாதிபதி சாரத்தில் இருக்கிறார் இப்படின்னு சொல்லிக்கலாம். அதே போல பலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் அமர்வது பலம். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் அமர்வது பலம், தன்னுடைய வீட்டை பார்ப்பது பலம், தன்னுடைய சுயசாரத்தில் நிற்பது பலம். ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் பலம். அப்ப சூரியன் பலமாய் இருந்தால் அவருக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாம் தேடி வரும். இவர் தேடி போக தேவையில்லை. அதே மாதிரி தந்தையோடைய சொத்து அப்படின்னு இருக்க வேண்டியது அங்க ஆட்டோமேட்டிக் கிடைக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பலவீனமானால் அதுல ஒரு டைமுக்கு 4 டைம் போய் தான் அந்த சொத்தை வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப இவருக்கு சூரியன் பலமானால், ஏன்னா நவகிரகங்கள்ல தலைமை கிரகம்னு சொல்லக்கூடியவர் சூரியன், அதனால நல்ல பதவி, நல்ல ஒரு உயர்வான பதவி இதெல்லாம் இருக்கும். அவர் எங்க போனாலும் பாருங்க, முதல் வீட்டில் தான் அவர் உச்சம் அடைகிறார், முதல் வீட்டில் தான் அவர் உச்சம் அடைகிறார். அப்ப அவர் எங்க போனாலும் முதல் வரிசையில உட்கார எதிர்பார்ப்பார். சூரியன் பலமானவங்களை வாங்கன்னு கேட்கல அப்படின்னா அவங்க கோவிச்சுக்குவாங்க. சூரியன் பலமானவங்க வாங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னா அவங்க கோவிச்சுக்குவாங்க, அந்த இடத்தை விட்டு விலகிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப இந்த சூரியன் நல்லோர்களுடைய ஆதரவு, நல்லோர்களுடைய நட்பு, இது எல்லாமே சூரியன் பலமானால் கிடைக்கும். அப்ப அரசு விழாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சூரியன் பலமானவங்க அவங்கள அழைப்பு கொடுப்பாங்க. சூரியன் பலமானவங்களை அழைப்பு கொடுப்பாங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த அரசு விழாக்களை தொடங்கி வைத்தால் நல்ல நிகழ்வு நடக்கும் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செந்தூரான் அறக்கட்டளை எனக்கு முதல் பேச்சாளராக எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இங்க முதல் பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாத எப்படி இருக்கும்? நான் சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சூரியன். அப்ப சூரியன் எப்படி இருக்கிறார் இன்னைக்கு? சூரியன் தன்னுடைய வீட்டுல, அப்ப அது பலமா இருக்கிறார். அதனாலதான் எனக்கு முதல் பேச்சா கொடுத்திருக்கிறான்னு எப்பயுமே வந்து இந்த மேடையை துவங்கி வைக்கிறது வந்து நம்ம ஐயா ரத்னகுமார் ஐயா தான். இந்த மாசம் அவரே என்னை கிளப்பி விட்டாரு, நீங்க போங்க முன்னாடி. என் பேரே ராஜாசங்கரன்ட்டாரு. அதே போல எனக்கு லக்கணத்துல குருவும் சூரியனும் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே வந்து எனக்கு லக்கணத்துல இருக்கு. அதனால அது ஒரு நல்லதை சொல்லும். சரி, இந்த சூரியன் பலமானவங்களுக்கு குலதெய்வ அருள் எப்பொழுதுமே இருக்கும். நீங்க வேற எந்த கோவிலுக்கும் போக தேவையில்லை. சூரியன் பலமானவர்கள், அவர்களுக்கு குலதெய்வத்தை வணங்கினாலே அனைத்து நலன்களும் பலன்களும் கிடைக்கும். சரி, சூரியன் கெட்டுருச்சுன்னா நாங்க குலதெய்வத்துக்கு போக தேவையில்லையா? அடிக்கடி போங்க. ஆமா, அங்க மாசம் ஒரு டைம் போனா போதும்,
சூரியன் பலமானவங்க. பலம் இல்லை அப்படின்னா பல டைம் போங்க. சூரியன்னா யாரு? அதி தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் தான் வந்து அங்க அப்ப சூரியன் அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது சிவன் வந்துடுறார். அப்ப சூரியன் பலம் இழந்தவர்கள் சிவன் கோவில்ல நீங்க என்ன நாள் பிறந்திருக்கிறீங்களோ, என்ன கிழமையில பிறந்திருக்கிறீங்களோ அதோடைய அதிபதி எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒருத்தர் வியாழக்கிழமை பிறந்திருக்கிறார். அப்ப வியாழக்கிழமை நாள்ல சிவன் கோவில்ல போய் ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்க. சிவன் அப்படின்னா திருநீரில் சிவன் தான் இருக்கிறார். அப்ப திருநீர் அடிக்கடி வச்சுக்காங்க, இதனால நல்லது நடக்கும். சிவனுடைய அதாவது சூரியனுடைய பரிகாரமாக சூரிய நமஸ்காரம் செய்யலாம். அதே போல ஆதித்ய கிருதயம் படிக்கலாம். சிவன் அதாவது சிவனுடைய துதிப்பாடல்கள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வேங்கிட வேணிலு மூசு ஒண்டரை பொய்யும் போன்றதை ஈசன் எந்த நினையடி நிழலை இப்படின்னு துதிப்பாடல்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க எப்பொழுதுமே ஜோதிடம் என்பது நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை என்பது உங்களுக்கு வரணும். நம்பிக்கையோடு ஒரு பரிகாரங்கள் செய்யும் போது உங்களுக்கு சரியாகும். சரி, அப்பொழுது அதே போல சந்திரன் ஒருவருக்கு பலமானால், சந்திரன்னா யாரு? தாயார். முதல் உறவு தாய் தான். ஒருவருக்கு 4ஆம் அதிபதி கெட்டும், 4ஆம் அதிபதி கெட்டும், 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அதாவது 4ஆம் வீடும் கெட்டும், 4ஆம் அதிபதியும் கெட்டால் அந்த குடும்பத்தில் தாய்மை அடையாதவர்கள் உண்டு. ஏன்? 4ஆம் அதிபதியும் கெட்டு 4ஆம் வீடும் கெட்டு இருந்தால் அந்த குடும்பத்தில் தாய்மை அடையாதவர்கள் உண்டு. ஐயா, தாய்மை அப்படின்னா ஒரு பெண் தாய்மை அடைந்தால் அப்படிதான் அவங்க ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும். அப்ப அது 2 ஸ்தானமும் கெட்டுட்டால் அங்க பால் உற்பத்தி இல்லை. அப்ப தாய்மை அடையாதவர்கள் உண்டு. இதை தான் சூட்சமன்னு சொன்னாங்க. சரி, அப்பேற்பட்ட தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அதே போல அந்த 4ஆம் இடம் என்பது கேந்திர ஸ்தானத்தில் ஒரு இது. கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10. 1ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 4ஆம் இடமே, 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம். அப்ப அந்த 4ஆம் பாவகத்தை தாய் அப்படின்னு எப்படி ஒரு அன்பு பாசம் நிறைந்த ஸ்தானமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தாய் அப்படிங்கிறது இந்த சந்திரன். ஒருவருக்கு சந்திரன் பலமானால் அன்பு பாசம், தாயாருடைய பற்று, தாய் பாசம் அப்படிங்கிறது உண்டு. அம்மாவுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு பெருமை அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்க, அம்மா ஒரு குழந்தைய வளர்த்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு பெரிய ஆளா ஆயிட்டாலும் அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அம்மா வந்து மிக பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இது. எல்லாரும் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம். அப்ப மாதா தான் ஃபர்ஸ்ட், தாய் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். அம்மாவை வணங்கிவிட்டு எங்கு சென்றாலும், தாய் தந்தையை வணங்கிவிட்டு எங்கு சென்றாலும் அவங்க வாழ்க்கையில உயர்வுக்கு போயிட்டே இருப்பாங்க. எந்த வீட்டில் தாய் தந்தையை மதிக்காத இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை. யாராய் இருந்தாலும் சரி, அப்பா எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும், உங்களை தொந்தரவு செய்தாலும், என்னைக்காக இருந்தாலும் அப்பா அம்மாவுடைய உதவி உங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும். சார், எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, என்ன செய்யலாம்? அப்பா அம்மா இல்லாதவங்க
என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்பா அம்மா வயசுல உள்ளவங்க யாரு? நமக்கு அப்பா அம்மாவுக்கு அடுத்தது அங்க மாமனார் மாமியார் தான். அவங்களும் ஒரு தாய் தந்தை தான். அவர்களை வணங்கலாம், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறலாம். அதே போல அந்த வயதில் உள்ளவர்களை நீங்கள் மதித்து செயல்பட்டாலே உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையே வந்து ஆசீர்வாதம் செய்தது போல உங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த சந்திரன் பலமானால் மனம் தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையை தரும், பயணம் சார்ந்த தொழிலை தரும், ஜீவன குறை எப்பொழுதும் இருக்காது. பாருங்க, நாம எல்லாருமே வந்து சாப்பாடு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தேவை அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் தெரியும். இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமா சாப்பாடு செஞ்சு வைக்கலாம். அப்ப அந்த சாப்பாடு வேஸ்டேஜ் ஆகாத செய்யறவங்களுக்கு தான் இந்த சந்திர தோஷம் வராது, சந்திரனுடைய தோஷங்கள் வராது. அப்ப சந்திரன் பலமானவர்கள் ஜீவன குறை அவங்களுக்கு எப்பொழுதும் இல்லை. அந்த சந்திரன் பலமானவங்களுக்கு அந்த குடும்பத்தில் அதாவது தாய்மை என்பது எப்பொழுதுமே உண்டு, உடனுக்குடன் தாய்மை அடைந்துருவாங்க. அந்த குடும்பத்தில் அந்த குறைகள் இல்லை. சந்திரன் பலம் குறைந்தால் அந்த குடும்பத்தில் தாய்மையை பற்றிய கேள்வி மேலோங்கும். நல்ல சிந்தனையாக இருப்பார், நல்ல அழகா இருப்பார். அதாவது கடகராசி தான் அழகு வீடு. அழகுன்னு சொல்லக்கூடிய வீடு கடகம் ஒண்ணுதான். அப்ப கடக ராசியில என்ன கிரகம் இருக்கோ அவர்கள் அந்த காரக பாவக உறவு அழகா இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல என்ன கிரகம் இருந்தாலும் அவர்களும் அழகானவர்கள். அப்ப இந்த சந்திரன் பலமானால் அவர்கள் அழகு நிறைந்தவர். சந்திரன் பலம் குறைந்தவர்கள் நீர்நிலைகள் உள்ள இடத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு நல்ல அமைப்பு தரும். அப்ப இந்த வடிவேல் ஒரு படத்தை, விவேக் ஒரு படத்தை தண்ணீல தோசைன்னாங்களே, அது இதுதானா? அப்ப நீர் அப்படின்னா ஏரி, குளம், ஆறு, கடல் இது சார்ந்த பகுதியும் உண்டு. மேற்கொண்டு இன்னைக்கு டாஸ்மார்க்கு போயிட்டு போனாலும் அது நீர் தோஷம்தான். அதனால அந்த அதுலேயும் சரியா தெளிவாக இருந்துக்கணும். யாரெல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா, சந்திரன் பலம் குறைஞ்சவங்க, அச்சுக்கு வெளியில ராகு கேதுக்கு வெளியில அதிக கிரகங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறது, அச்சுக்கு உள்ளுக்குள்ள. அச்சுக்கு வெளியில சந்திரன் இருந்தால், எப்படி அச்சுக்கு வெளியில சனி பகவான் இருந்தால் அது வந்து காசி ஜாதகம்னு சொல்றாங்களோ, அதுபோல இந்த சந்திரன் இருந்தால் சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு உண்டு. சந்திரன் வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த முதல்ல சொன்ன மாதிரி தாய்மை அடையாத பெண்கள் உண்டு என்பதை சொல்லலாம். அந்த குடும்பத்தில் பலம் பலவீனம் இப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். சாப்பாடு அன்னம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கே இருந்தாலும் சரி, அன்னம் சாப்பிடும் போது நீங்கள் இன்னைக்கே கூட பாருங்க, கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் சாப்பிடும் போது செப்பல் போட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்கன்னு நீங்களே பார்க்கலாம். அந்த பழக்கத்தை நாம் என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு தான் நமக்கு ஜீவன குறை எப்பொழுதும் இல்லை. நான் விவசாயத்தை மதிக்கிறேன், விவசாயத்துக்கு நான் குரல் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. நீங்க செப்பலோட சாப்பிட்றீங்களே, இதுதான் குரல் கொடுக்கறதா? இதுதான் விவசாயத்தை மதிக்கிறதா? அப்படிலாம் இல்லை. அப்ப உங்களுடைய நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு இது, நமக்கு பூமாதேவியை வந்து படி அளக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியில தான் அனைத்து பொருள்களும் விளையுது, அது இல்லைன்னா நமக்கு
சாப்பாடு இல்லை. அப்ப சந்திரன தோஷம் எப்படி வருது அப்படின்னா இப்படிதான். அதே போல நீர் ஒருவர் யார் வேஸ்ட் பண்றாங்களோ, எங்க வீட்டில் ஏகப்பட்ட தண்ணி இருக்கு, பெரிய நிலத்தொட்டி கட்டி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு பெரிய நாள் ஆனாலும், ஒரு மாசம் ஆனாலும் எங்க வீட்டில் மோட்டர் போட தேவையில்ல, தண்ணி எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் தண்ணீர் யார் சிக்கனமாக செயல்படுத்துறாங்களோ அவங்க வீட்டில் தான் தரித்திரம் இல்லை. தண்ணீர் சிக்கனம் தரித்திரம் போக்கும். அப்ப தண்ணீரை யார் ஒருத்தர் அதிகமாக செலவு பண்றாங்களோ அங்க நீர் தோஷம் வந்துடும், சந்திர தோஷம் வந்துடும். சரி, அடுத்தது செவ்வாய். செவ்வாய் ஒருவருக்கு பலமானால், செவ்வாய் ஒருவருக்கு பலமானால் நம்ம பிரகாஷ் ஐயா போல கம்பீரமா இருப்பாங்க. செவ்வாய் பலம் தான், பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். மதுரைக்காரர் வேற, யாரு டக்குன்னு அவர்கிட்ட பேச முடியாது, எப்படி வேணாலும் மடக்கி நம்மளைய சாப்பிட்டுவார். அதுபோல செவ்வாய் பலமானா ஒருத்தர் உடல் வாக்கு நல்லா இருக்கும். ஐயா எப்போதுமே பாருங்க, லக்கணம் உங்களுக்கு பலவீனமாய் இருந்தால், லக்கணம் பலவீனமாய் இருந்தால் உங்களை சார்ந்தவர்கிட்ட நீங்க ஒற்றுமையோட இருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி. 2ஆம் இடம் பலவீனமாய் இருந்ததுன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரிச்சு போங்க. வெளியில எத்தனை பேர்த்துக்கிட்ட சிரிச்சு பேசுனீங்கனாலும் ஒன்றும் வராது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருங்க. அது உங்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பணத்தை தரும், பொருளாதாரத்தை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும், நல்ல பழக்க வழக்கங்களை தரும், உங்களை வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும். அதே போல ஒருவருக்கு செவ்வாய் பலமானால் சகோதர ஒற்றுமை உண்டு. நீங்க சகோதர ஒற்றுமை இல்லாத இளைய சகோதரம்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம் தான். அப்ப அந்த செவ்வாய் தான் 3ஆம் இடம். அப்ப யாரெல்லாம் சகோதர ஒற்றுமை குறைவாக இருக்கிறீங்களோ, சின்னவங்கள்ட்ட நான் பேசுறது இல்லை, அவனுக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு முயற்சி ஸ்தானம் கெடும். முயற்சிகள் பல முறை செய்யணும். செவ்வாய் பலம் குறைந்தவர்கள் முயற்சிகள் தாமதமாகும், முயற்சிகள் வெற்றி அடையும். பலமானா வெற்றி அடையும், பலவீனமானால் தாமதம் அடையும். அதே போல அரசு பதவி உண்டு. செவ்வாய் பலமா இருக்கிறவங்களுக்கு அரசு பதவி உண்டு. அதே போல வாகனம் சார்ந்த தொழில், வாகனம் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு செவ்வாய் பலமானால் இருக்கும். மருத்துவ குணம் இருக்கும். அதாவது செவ்வாய் பலமானவங்கள்ட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சீங்கன்னா கூட அது மெடிசனா செயல்படும். செவ்வாய் பலம் குறைந்து இருக்கிறீங்க, அதாவது எங்கேயும் நீங்க அதிகார தோரணையோட பேசுனீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல தோத்துருவீங்க. அப்ப நல்ல நாலேஜ் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமா இருக்கிறவங்கள்ட்ட தான் நல்ல ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு ஒரு கலை, ஒரு பிரகாசமாக இருக்கிறாங்க. ஏன்னா செவ்வாயோடைய வீட்டில் தான் சூரியன் உச்சம் அடைகிறார். அப்ப செவ்வாய் பலமானவங்க நல்ல ஒரு என்ன இன்னைக்கு முகத்துல ஒரு பிரைட் தெரியுது அப்படிம்பாங்க, அது போல இருப்பாங்க. கம்பீர தோற்றம். அதே மாதிரி செவ்வாய் பலமானவங்க, செவ்வாய் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் பாருங்க, யாருக்கெல்லாம் செவ்வாயோடைய நட்சத்திரம் லக்கண புள்ளியாக இருக்கோ, யாருக்கெல்லாம் செவ்வாயோடைய நட்சத்திரம் சந்திரன் நின்றிருக்கோ, அல்லது செவ்வாயோடைய வீடான மேசம், விருச்சகம் மற்றும் நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம், இந்த வீடுகள் எல்லாம் சந்திரனுடைய, அதாவது செவ்வாயோடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய வீடுகள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் டைம் கண்டிஷன் போடுவாங்க. நீ இந்த டைமுக்கு 10:15 மணிக்கு நீ சரியா வந்துடணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா 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 என்ன அர்த்தம்னா எச்சரிக்கைன்னு அர்த்தம். அப்ப அந்த யார் கண்டிஷன் போடுறாங்களோ அவங்க வர முடியாது.
இதுதான் செவ்வாயோடைய நட்சத்திரங்கள், அந்த டைமை ஃபாலோ பண்ணுறது. இது எல்லாமே செவ்வாய் நட்சத்திரத்துக்காரங்க செய்ய முடியாது. அதே போல் செவ்வாய் பலமானவங்க, செவ்வாய் ஒருத்தருக்கு சம்பந்தப்படுது அப்படின்னா கோவில் பணி செய்யக்கூடியவராக அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அதே செவ்வாய் பலவீனமாக இருக்கு அப்படின்னா ஒரு கோவில் பொறுப்புகளை எடுத்து மிகப்பெரிய கஷ்டத்தை, அதே போல தான் இங்கே ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது அந்த நடத்தக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு மதுரையிலேருந்து நம்ம பிரகாஷ் ஐயா இங்கே எவ்வளவு பெரிய ஒரு விழாவை எடுத்து செய்கிறார் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே விளம்பரங்கள் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் மற்ற ஆட்களை சேர்த்தணும், அதுக்குரியது எல்லாமே தேவைப்படும். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணும். இல்லைன்னா வரைங்க முக சுழிச்சிட்டு போயிடுவாங்க, வெளியில் போய் இங்கே நல்லா பேசுவாங்க, வெளியில் போய் ஒரு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே செய்யக்கூடிய விழாவை செஞ்சாலும் கூட குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ செவ்வாய் பலமானால் அவர்கள் பெரிய ஒரு அந்தஸ்தான நிலையில் இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் அனைத்தும் அப்படியே கம்பீரமாக இருக்கும், அதிகார தோரணையோடு இருக்கும், ஒரு நல்ல அமைப்போடு இருக்கும். சரி, புதன் பலமானால், புதன் அப்படின்னா பேச்சு, புதன் அப்படின்னா எழுத்து, புதன் அப்படின்னா மணிக்கட்டு, விரல்கள், இது எல்லாமே புதன் தான். புதன் தான் ஒருத்தருக்கு டாக்குமெண்ட். புதன் அப்படிங்கிறது ஒரு கமிஷன் தொழில். அப்ப பாருங்க, இந்த புதன் பலமானால் கூட்டு தொழில் செய்தால் நன்று. யார் கூட்டு தொழில் செய்தாலும், எவ்வளவு பெரிய நீங்க பணத்திலேயே பொருளக்கூடிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு புதன் நல்லா இருக்கணும். அப்படி இல்லையா, நீங்க என்ன பண்றீங்க, கூட்டு தொழில் செய்யறீங்களா, கூட்டு தொழில் செய்யறீங்க, எழுத்துப்பூர்வமாக இன்னைக்கு ஒரு டீ சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வைக்கணும். அதில் கூட்டில் இருந்து பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அட இதெல்லாம் யார் எழுதி வைப்பாங்க அப்படின்ட்டு விட்டீங்கன்னா சின்ன விஷயம் அங்கே பெரிய விஷயமாகும். அதில் புதன் பலம் குறைந்தால். அப்போ பலமானால் கூட்டு சிறப்பு. அதேமாரி இந்த பதிவு அப்படின்னு சொல்றது, ரெக்கார்டிங் பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆவணங்கள், இதெல்லாமே புதன் பலமானால் சிறப்பாக இருக்கும். பாருங்க, யார் வீட்டில் புத்தகம் வாங்கி படிக்காம வச்சிருக்கிறாங்களோ, புத்தகம் வாங்கி யார் வீட்டில் படிக்காம வச்சிருக்கிறாங்களோ அந்த வீட்டில் பத்திரப்பதிவு பிரச்சனையில் இருக்கும், ரெக்கார்டு பிரச்சனையில் இருக்கும். யார் வேணாலும் பாருங்க, சரிங்களா? யார் ஒருவர் புத்தகம் வாங்கி படிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்காத இருக்கிறவங்களுக்கு, யார் வீட்டில் பேனா, எழுதாத பேனா யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் கையெழுத்து பிரச்சனை வரும். யார் வீட்டில் கடிகாரம் ஓடாமல் இருக்கோ அவங்களுக்கு டைம் சரியில்லை. நாமளே சொல்லுவோம் இல்லையா, ஒரு கடிகாரம் ஓடலை அப்படின்னா நாம் டைமை பார்த்து தெரிஞ்சிக்க முடியுமா? அப்போ தெரியாது. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் ஒரு பேனாவுக்கு ஒரு மூடி இல்லைன்னா கூட அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு அர்த்தம். ஜோதிடத்தை எங்கள் குருநாதர் எப்பொழுதுமே தங்கப்பாண்டியன் ஐயா அடிக்கடி சொல்வார், ஜோதிடமாக நீங்க அனைத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லும். அப்ப புதன் பலமானவங்க ஜோதிடர்கள், புதன் பலமானவங்க நீங்க வாக்குறுதி கொடுக்கிறது சிறப்பு. இதே பலம் குறைந்தவர்கள், ஒரு பகையாய் இருக்கு புதன் அப்படின்னா எச்சரிக்கையோடு கொடுக்கணும். எச்சரிக்கையோடு புதனை ஜோதிடத்தை சொல்லும் போது நீங்க அதில் வெற்றி பெறுவீர்கள். அதுதான் புதன் பலம் பலவீனம் என்பது. நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. புதன் பலமானா நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் தான்
தாய்மாமனை சொல்லக்கூடிய கிரகம். அப்ப தாய்மாமனுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதுமே புதன் பலமானவங்களுக்கு கிடைக்கும். புதன் பலம் குறைந்தவர்களுக்கு படிப்பில் தாமதம் ஏற்படும். தாய்மாமன் ஆதரவு அங்கு இருக்காது. டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள் இருக்கும். முக்கிய ஆவணங்கள், புதன் பலம் குறைந்தவர்கள் முக்கிய ஆவணங்கள் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. ஒரு காப்பிக்கு 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். முக்கிய ஆவணங்களை எப்போ எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போகணும். அதே போலதான் இப்போ யாருக்கெல்லாம் புதன் ஆண் வீடுகளில் ஜனன காலத்தில் ஆண் வீடுகளில் புதன் இருக்கோ, யாருக்காவது இருக்கா? அப்ப பாருங்க, இவங்களுக்கு இந்த புதன் ஆண் வீடுகளில் இப்ப இருக்கிறவங்க ஜனன கால ஜாதகத்துல புதன் இருக்கிறவங்க இந்த காலம், ஏன்னா ராகு எங்க இருக்கிறாரு? ஆண் வீட்டில் இருக்கிறார். ஆண் வீட்டில் இருக்கிறார். அப்ப ராகுடைய பார்வைன்னா 3 7 11 6ன்னு சொன்ன மாதிரி இருந்தது. 3 7 11. அதுக்கு திரிகோண வீடு என்ன? ராகு இருக்கக்கூடியதுக்கு திரிகோண வீடு 1 5 9. இந்த வீடெல்லாம் போட்டு பாருங்க, எல்லாமே ஆண் வீடாக தான் இருக்கும். அப்ப இந்த ராகு எப்படி இயக்கும் அப்படின்னா, இந்த புதன் ஐயாவுக்கு இருக்கு அப்படிங்கும் போது, புதன் செல்போன், இன்னைக்கு பட்டன் போன் ஆகி இருந்தாலும் செல்போனை இயக்க விரல் வேணும், சரிங்களா? அப்ப செல்போனால் ஒரு பிரச்சனை வரும், அல்லது செல்போன் டெம்பர் கிளாஸாவது உடைஞ்சிருக்கணும். செல்போனே மாற்றக்கூடிய சூழ்நிலையை தரும். அப்ப புதன்னா என்ன நம்பர் நியூமராலஜில? 5. 5 சார்ந்தது ஐயாவுடைய போன்ல இருக்கும். 10 நம்பருக்குள்ள 2 5ஆம் நம்பர் அவர்கிட்ட இருக்கு. அப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குங்களாங்க ஐயா. அப்ப ஸ்கின் பிரச்சனை பார்த்துக்காங்க. அது கொஞ்சம் அது மாதிரி தொந்தரவுகள் வரும். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட்டாலே தொந்தரவு தான். 5ஆம் நம்பர் 2 டைம் வந்தவங்களுக்கு பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி கையெழுத்து போடுறதுல கவனம் தேவை. 5ஆம் இடம் என்பது குழந்தைகளிடம் அனுசரித்து போகணும். சரி, நாம அப்ப இந்த புதன் பலமா இருக்கிறவங்க கதை, கட்டுரை, கவிதை, ஓவியம் இதெல்லாம் சிறப்பா அவங்க செய்வாங்க. புதன் பலம் குறைந்தவர்கள் ஆவணங்கள் சரியில்லாம இருக்கும், எழுத்து பிழையோட இருக்கும். ஆவணங்கள் எழுத்து பிழையோட இருக்கும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக்கு, ஓட்டு ஐடி, இதுல புதன் இருக்கக்கூடியவங்களுக்கு, புதன் பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு இதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சர்வே எண் மாற்றக்கூடியது, இப்படிங்கிறது புதன் இருக்கும். புதன் ஒருவருக்கு பலம் குறைந்து இருந்தால், புதன் ஒருவருக்கு பலம் குறைந்து இருந்தால் அங்கு 2 திருமணத்தை சொல்லும். புதன்னா 2 இரட்டைத்தன்மையை கொண்டது. அப்படி இருக்கும்போது புதன் பலவீனமாய் இருக்கக்கூடியவங்களுக்கு கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள் வரும் கவனம் தேவை. சரி, குரு பலமானால் நல்ல மனித நேயம் அவர்கிட்ட இருக்கும். பெரியோர்களுடைய நட்பு இருக்கும். குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நல்ல பொருளாதாரம் இருக்கும். ஒருவருக்கு குரு பலமானால், குருனா பெரிய பணம், குருனா குருமார்கள். அப்ப குருனா ஒரு வழிகாட்டி, நல்ல வழியை காட்டக்கூடியவர், பாரம்பரியத்தை மதிக்கக்கூடியவர், பழைய சம்பிரதாயங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர் குரு. குழந்தைகளின் வளர்ச்சிக்காக அவருடைய எண்ணங்கள் எப்பொழுதும் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். தொழிலில் ஒரு நேர்மை, நல்ல சிந்தனை, நல்ல ஒழுக்கம், நல்ல திறமை அவர்கிட்ட குரு பலமானால் இருக்கும். ஐயா, குரு பலம் குறைந்தால் குழந்தைகளை பற்றிய சிந்தனை மேலோங்கிக் கொண்டே இருக்கும். குழந்தைகளை பற்றிய
சிந்தனை மேலோங்கி கொண்டே இருக்கும். குரு அப்படின்னால் பாருங்க, குரு அப்படின்னா புத்திரக்காரகன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு குருவுக்கு தசா வருஷம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 வருஷத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு குருமார்கிட்ட போய் நீங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க, 16 பெற்று பெருவாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனுக்கு தசா வருஷம் 6. சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகும், எப்ப மறையும்? அப்ப சூரியன் அப்படிங்கிறது 6 வருஷம் அப்படிங்கிறத நீங்க மறக்கவே கூடாது. ஆமா, 6 மணி அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா தசா வருஷம் 6. சந்திரன் அப்படின்னா 10. சந்திரன்னா தாய், அம்மா. அம்மாவுக்கு 10 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம். அம்மா நம்மளையே எத்தனை மாசம் சுமக்கிறாங்க? 10 மாசம் சுமக்கிறாங்க. அப்ப 10 வருஷத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியாது. இப்ப பாருங்க, குருனா புத்திரக்காரகன். அப்பாவுக்கு 6 வருஷம், அம்மாவுக்கு, அம்மா அப்பா சேர்ந்தா 16. அப்ப இங்க 16 வருஷத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரியவங்க எப்பொழுதுமே ஒரு கருத்துக்களை வச்சுதான் முன்னோட்டமாக சொல்றாங்க. சரி, தசா வருஷங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நான் சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். அதே போல செவ்வாய்னா 7 வருஷம். செவ்வாய்னா 7 வருஷம். எங்க ஊர்ல செவ்வாய்க்கிழமை தான் சந்தை, மார்க்கெட்டு. அப்ப வார நாட்கள் 7 நாட்கள். அப்ப வார நாட்கள் 7 என்பதை சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். வார நாட்கள் 7 அப்படிங்கிறது 7 வருஷத்தை சொல்லிடலாம். புதன் அப்படின்னா 17 வருஷம். இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா புதன் அப்படின்னா கல்விக்காரகன். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கல்விக்காரகன், தாய்மாமனை சொல்லக்கூடிய கிரகம். ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், எல்கேஜியிலிருந்து கடைசியில +2 முடிக்கிற வரைக்கும் அந்த பையன் அந்த புஸ்தகம் மூட்டையே சுமந்தே ஆகணும். சரிங்களா? அதுக்கெல்லாம் ஆள் வைக்கவே முடியாது. அப்ப அந்த +2 முடிக்கும் போது அவனுக்கு வயசு, அப்ப 17 வயசு அப்படிங்கும் போது ஒருத்தர் +2 முடிக்கும் போது அவங்களுக்கு வயசு 17. அப்ப புதன் கல்விக்காரகன், அவருக்கு 17 வருஷத்தை நாம பொருத்திக்கலாம். இங்க குருவுக்கு நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். குரு ஒரு கட்டத்துல 1 வருஷம் இருப்பார். 12 கட்டத்துக்கும் 12 வருஷம். மறுபடி மேச வீடு 13, ரிஷப வீடு 14, மிதுன வீடு 15, கடக வீடு 16. அதுல உச்சம் அடைகிறார். அப்ப 16 நீங்க இந்த 3 டைம்ல கொண்டு வந்துடலாம். அப்பா அம்மா சேர்ந்தா 16, குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு. அதே போல மேற்கொண்டு இந்த ஒரு சுற்று வந்துட்டு மறுபடியும் 4 வீடு போனீங்கன்னா உச்சம் 16ல உச்சம். சரிங்களா? செம்ம வீடு 17, கன்னி வீடு 18, அதாவது துலாம் வீடு 19, அங்க சனி உச்சம். இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எதாவது சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, குருவுக்கு தானே 1 வருஷம், சனி பகவானுக்கு 2.5 வருஷம்ல ஒரு கட்டம் அப்படின்னு கேட்கலாம். அதனால ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஏஜ், சரியான ஏஜ், ஒரு ஓட்டு போடுறதுக்கு, ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க 19 வயசை சரியா பயன்படுத்திக்கலாம். அப்ப சனி பகவானுக்கு 19 வருடம் என்பதை ஞாபகப்படுத்திக்கலாம். சரி, சுக்கிரன் அப்படின்னா, சுக்கிரன்னா களத்திரக்காரகன். சுக்கிரன்னா திருமணத்துக்குரிய கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவி தம்பதியை உருவாக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்ப
ஒரு ஆணும் பெண்ணும் பாருங்க, மணமேடையில் இந்த சுண்டு விரல் ரெண்டையும் சேர்த்து ஆணுக்கு பெண்ணுக்கும் கை முடிச்சு போடுவாங்க. அப்ப ஆணுடைய விரல்களும் இந்த பெண்ணை எந்த எக்காரணத்தை கொண்டும் நீ கைவிடக்கூடாது என்பதை அந்த அக்னி சாட்சியாக சுட்டிவாங்க. அப்பயே அந்த பந்தத்தை இணைக்கிறாங்க. அப்ப ஆணுடைய விரல் 10, பெண்ணுடைய விரல் 10, அப்ப 20 விரல்கள் சேருது. அப்படிங்கும் போது சுக்கிரனுக்கு வருஷம் 20 என்பதை ஞாபகம் வச்சுக்கலாம். ராகு அப்படின்னா சித்தர்கள் நாம ஞாபகம் வச்சுக்கணும். ராகு அப்படின்னா பாம்பு. ராகு அப்படின்னா பாம்பு, பாம்பு ஆட்டிய சித்தர் அப்படிங்கிறது மருதமலையில் உள்ள சித்தரை ஞாபகப்படுத்திக்கலாம். அப்ப சித்தர்கள் எத்தனை பேர்? 18 பேர். அப்ப 18 சித்தர்கள் 18 வருஷமாக ராகுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சித்தர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கினா இந்த 18 வருஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கேதுக்கும் 7 வருஷம், இங்க செவ்வாய்க்கு 7 வருஷம் நாம சொல்லிட்டோம். வார நாட்கள் 7. பாருங்க, ஒரு கோத்திரம் பிரிக்கக்கூடியத ரிஷிகளை வச்சு தான் பிரிப்பாங்க. நாங்க வன்னியர் சமுதாயம். அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வன்னியராக இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஜம்பு மக ரிஷி கோத்திரம், ரிஷியை மையப்படுத்தி தான் அந்த கோத்திரத்தை பிரிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது ரிஷிகள், சப்த ரிஷிகள், சப்தம் அப்படின்னா 7, சொரங்கள் 7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு கேதுனா 7 வருஷம் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி தசா வருஷங்களை பிரிச்சிருக்கலாம். அப்படிங்கிறது எனக்கு எட்டியவாறு, எங்க குருமார்கள் சொல்லியவாறு நினைத்து பார்த்ததில் வந்த விஷயம்தான் இது. அதனால இந்த தசா வருடங்கள் இப்படி சொல்லி கொடுக்கிறது வழக்கம். எங்களுடைய என்னிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய வழக்கம். சரி, குரு ஒருவருக்கு பலம் குறைந்தால் வயிறில் பிரச்சனை ஏற்படும், செரிமான கோளாறு வரும், ஃபுட் பாய்சன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு யாருக்கு பலவீனமாக இருக்கு, ராகு கேதுவுடைய சாரத்தில் இருக்கு, அதே போல பகை நீச்சம் ஆயிருக்கு அப்படிங்கிறதும், அதே போல 6, 8, 12 அதிபதிகளில் குரு இருக்கக்கூடியவர்களும் இந்த இன்னொருத்தருடைய நகையை வாங்கி போட்டுட்டு போகக்கூடாது. உங்க நகைகளை மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்து போட்டுட்டு போயிட்டு வந்து கொடுங்க அப்படின்னாலும் அங்கு பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி ஒருத்தருடைய குழந்தைகளை நீங்க போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கிறதும் இந்த குரு பலம் இழந்தவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையை தரும். சுக்கிரன் பலமானால், சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல பலமானால் நல்ல கலத்தரத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அறிவாற்றல், சிந்தனைகள், சுகவாசியாக இருப்பாங்க. கலத்தரத்தால் நன்மைகள் உண்டு. கூட்டு தொழிலும் நன்மையே தரும். இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆண்கள் சுக்கிரனை எப்படி ஒரு அவங்களுடைய காரகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அவங்களுடைய வண்டி வாகனங்கள்னு சொல்லக்கூடியதை தூய்மையா வச்சுக்கணும். இது நன்மையை தரும். அதே போல பெண்கள் சுக்கிரனை காரகத்தை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவங்க சமையல் அறைகளை சிறப்பாக வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், தூய்மையா வச்சுக்கணும். பெண்களுக்கு சுக்கிரன் என்பதை, அதாவது சமையல் அறைக்கு கொடுத்த கிரகமே சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரனை சரியாக வைத்துக் கொள்ளுதல் ஆனால் அவர்கள் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, இல்லற சுகம் அனைத்தும் கிடைக்கும். சொகுசான வாழ்க்கை, எதிலும் முதன்மை எண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். இதே சுக்கிரன் பலன் குறைந்தால் அவங்களுக்கு திருமண தாமதம், சகோதரிகளுக்குள் பிரச்சனை என்பதை சொல்லும். சுக்கிரன் பலம் குறைந்தால் திருமண தடை, திருமண தாமதம். அதே மாதிரி இந்த 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்லீரல், கணையம், சுக்லம்னு சொல்லக்கூடியது, இது எல்லாத்திலையும் ஒரு பாதிப்பு வரும். கிட்னி பயம் ஏற்படும், சிறுநீரக கோளாறு ஏற்படும், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரும். இதுபோல இந்த சுக்கிரன் பலம் குறைந்தால் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரி, சனி பலமானால்
சனி ஒருவருக்கு ஜாதகத்தில் பலமானால், முதலியே சொன்னேன், சனி ஒருவருக்கு தன் வீட்டை பார்த்தால் பலம், தன் வீட்டில் இருந்தால் பலம், தன்னுடைய சுயசாரத்தில் இருந்தால் பலம் அப்படின்னு சொன்னேன். அதே போல சனி பலமானால் ஆயுள் பலம் அவங்களுக்கு தீர்க்க உண்டு, தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லிடலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணத்தை தரும். சனி பலம் குறைந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் சொந்த தொழில் செய்தால் அதில் பெரிய நஷ்டத்தை அடைவார்கள். அப்போ தொழில்காரகன், ஜீவனக்காரகன், அதேமாரி ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவானாக வரார். அப்போ இவங்களுக்கு சனி பலமானால் ஜீவனக்குறை என்பதே வராது. தந்தையால் ஆதாயம் உண்டு, வாரிசு உண்டு என்ப சனி பலமானால் அவங்களுக்கு வாரிசு உண்டு என்பதை சொல்லலாம். அதே போல சனி பலம் குறைந்தால் இந்த கேள்விகள் மேலோங்கும். சனி பலம் குறைந்தால் இந்த கேள்விகள் மேலோங்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஜீவனம்னு சொல்லக்கூடிய வீடு ஒருவருக்கு 10வது வீடு. அதேமாரி லாபம், வெற்றி, ஆசைகள், எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கும்ப வீடு. கும்ப வீடு. அப்ப இந்த பலம் குறைந்திருந்தால் இவங்களுக்கு லாபங்கள், வெற்றிகள், எண்ணங்கள், ஆசைகள் இதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஒருத்தருக்கு சனி பலம் குறைந்திருந்தால் முதல் தொழில் செய்தால் அவர்களுக்கு பிரச்சனையை தரும். தொழிலில் ஒரு வில்லங்கம் பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும். சரி, ஒருத்தருக்கு இந்த சனி பகவான் பலம் குறைந்தால் தொழில் மாற்றம், பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது, இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். ஒருவர் ஜாதகத்தில் எப்பொழுதுமே ஒருவர் ஜாதகத்தில் கிழமைநாதன் என்பவர் கெடக்கூடாது. கிழமைநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கிழமைக்கு உரிய நாட்களில் அதான் அன்னைக்கு ஒரு இதுல பேசும்போது சொல்றாங்க, கிருபானந்த வாரியார் சொல்லியிருப்பாராம். அதாவது மனிதனுக்கு சுடுகாடு, மனிதனுக்கு சுடுகாடு ஊருக்கு தூரத்துல இருக்கும். ஆனா ஆடு, மாடு, கோழி இதுக்கெல்லாம் சுடுகாடு மனிதனோட வயிறு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நாம எது நல்லது கெட்டது என்பதை தெரிந்து நாம் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே யோசித்து நல்லவர்களுக்கு உதவி புரிவதும், நல்ல வார்த்தைகளை தூய்மையாக பேசுவதும், மற்றவர்களை குறை சொல்லாமல் யார் ஒருவர் தன்னுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் என்று எண்ணிக்கொண்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒருவரை குறை சொன்னால் அவர்களுக்கு அதே சூழ்நிலை வரும். அதனால் மற்றவர்களை குறை சொல்வதை தவிர்த்து கொண்டு நாம் அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கலாம், நாம் எப்படி வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்தை அடையலாம் என்ற சிந்தனையோடு நாம் செயல்படும் போது நமக்கு எல்லாமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு பெரிய மேடையை எனக்கு அளித்த டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நிறைய தகவல்களை ரொம்ப ஈஸியாக 1 ஹவரில் கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு பாவமும் இப்படித்தான், ஒவ்வொரு கிரகமும் இப்படித்தான், ஒவ்வொரு கிரகத்தை இப்படித்தான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்டார். நீங்கள் எல்லாருமே 12 பாவம் படிச்சிருப்பீங்க. ஆனால் 12 பாவத்தை அழகாக பிரித்து இது இதோட சரி, இது இதோட சரி, இதோட சரின்னு அதான் அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் அறுசுவை இன்று வழங்கப்பட்டது. முதல் பேச்சாளராக அன்பு சகோதரர் ஐயா ராஜாசங்கர் அவர்களுக்கு ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. துணைத் தலைவர், பொருளாளர், பார்த்தீங்களா, பொருளாளர் தான் போத்துறார்.